சொல்லிக்கணும். பாருங்க அடுத்து அருள் பற்றி மகாமாயா சுத்தி அப்படின்னு இதுக்கு கருத்து வகுத்திருக்கிறாரு. மகாமாயா சுத்தி அப்படிங்கிறது சுத்தமாயையும் கடந்து திருவருளை சார்வல் அப்படிங்கிறத சொல்ற விஷயம். மகாமாயை என்பது சுத்தமாயைக்கு மாமாயை பெருமாயை என்று சுத்தமாயைக்கு சொல்ற. இதுக்கு கருத்து சொல்ற பொழுது சோதியே சுடர் விளக்கே துயர்பிறவி கடல் விடுத்து உன் நற்றால் சேர்தற்கு ஆதியே ஆதரித்து இன்று உன்னை அழைத்தால் அதெந்துவே எனக்கு என்று அருள் என கேள் எனும் சொல் அருட்பத்து. ஆதரித்து விரும்பி, ஆதரம் என்ற சொல்லுக்கு விருப்பம் அர்த்தம், ஆதரித்து என்றால் விரும்பின்னு அர்த்தம். இன்னொரு ஆதரம் இருக்குது, அது ஆதரவு என்ற சொல்லிலிருந்து வர்றது. ஆதரவு பற்றுக்கோடு, ஆதரம் வேறு ஆதரவு வேறு. ஆதரம் என்ற சொல்லுக்கு விருப்பம் அப்படின்னு பேரு, ஆதரவு என்ற சொல்லுக்கு பற்றுக்கோடு. அப்ப அந்த ஆதரம் ஆதரவு ரெண்டும் வினை சொல்லாக வருகிற பொழுது ஆதரித்து என்று வரும். ஆதரம் என்பது ஆதரித்து என்று வந்தா அதுக்கு விரும்பின் அர்த்தம். ஆதரவு என்ற தொழிற்சொல் ஆதரித்து என்று வந்தா பற்றுக்கோடாக நின்று என்று அர்த்தம். இதுல அதந்து என்பது ஒரு திசை சொல், அது என்ன என்னும் பொருளை உடையது. அதந்துவே என்பது அதுக்கு கருத்து அஞ்சாதே என்று. அதே அப்படி பயப்படுற அப்படின்னு கேட்கறோம் இல்லையா, அந்த மாதிரி குறிப்பு அதந்துவே அப்படிங்கிறது. மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் இப்படி வழங்குவதாக சொல்லுகிறார். அந்த திசையிலிருந்து நம்ம மொழிக்கு வந்து வழங்கினா அதுக்கு திசை சொல்லுது. தமிழ்ல வழங்குகிற சொற்களை இயற்சொல், பிரிசொல், திசை சொல், வடசொல் அப்படின்னு பகுத்திருக்கிறார். அதுல இது மாதிரி வந்தா அதுக்கு திசை சொல். சோதியே சுடரே, இந்த பாட்டு நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சூழொளி விளக்கே, ஒரு விளக்கு, அந்த விளக்கிலே ஒரு சோதி இருக்குது, ஒரு சுடர் இருக்குது, ஒளி சூழ்ந்து இருக்கிறது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, விளக்கு என்பது இந்த ஆதாரமாக இருக்கின்ற அகல், சுடர் என்பது அதுல எண்ணெயிட்டு திரியிட்டு அதில் இருக்கின்ற எரியும் சக்தியை வெளிப்படுத்துவதனால உண்டாகின்ற பிழம்பு இருக்குது, அதுக்கு சுடர்னு. அந்த சுடரினால் கிடைக்கிற ஒளி இருக்கு பாருங்க, அதுக்கு சோதி அப்படின்னு. அந்த சோதி என்ன இருக்கும், அந்த சுடரை சூழ்ந்து கொண்டு, அந்த அமைப்பை தான் இங்க சொல்றாரு. சோதியே சுடரே சூழொளி விளக்கே. சோதியாக இருப்பது சிவம், சுடராக இருப்பது அதனுடைய சக்தி. அந்த சக்தியை சிவம் சூழ்ந்து கொண்டே இருக்கும், அதாவது நீக்கமின்றி நிற்கும். நீக்கமின்றி நிற்றல் என்பதற்கு பிரிப்பின்றி நிற்றல், சமவாயமாக கூடி நிற்றல் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த கருத்தை தான் சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று சொல்றது. அந்த சோதி எங்கே இருக்கும், நம்முடைய ஆன்ம அறிவிலே இருக்கும். அப்ப ஆன்ம அறிவிலே இருக்கிறதுன்னு சொன்னா யகரத்தையும் அங்க கூட்டிக் கொள்ள வரும். யகரத்தின் எண்ணே பதிந்து சிவம் சோதியாக சுடராக ஒளி சூழ்ந்ததாக சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒளியாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது நகரமகரத்துக்கு அங்க இடம் இல்லை. அப்ப நகரமகரத்தை நீக்கிவிட வேண்டும். அப்ப நகரமகரத்தை நீக்கிவிட்டா அங்க மிச்சம் இருக்கிறது முத்தி பஞ்சாக்கரம். அப்ப சோதியே சுடரே சூழி விளக்கே என்பதில் உணர்த்தப்பட்டது முத்தி பஞ்சாக்கரத்தினால் அறியப்படுபவனே, முத்தி பஞ்சாக்கரத்தினால் ஆன்மாவின் கண்ணே அனுபவம் ஆகின்றவனே என்று அர்த்தம். சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழற் பனைமுலை மடந்தை பாதியே, சோதியே சி சுடரே வா சூழொளி விளக்கு வா யா. யகரத்தின் கண்ணே சுடராக இது தோன்ற, அது சோதியாக விரிய, அந்த ஒளி உயிரை முழுவதும் கவர்ந்து கொண்டு நின்று. இதுதான் முத்தி பஞ்சாக்கரம் ஜெபிப்பதனாலே உண்டாகிற அனுபவம், தீட்சை பெறுவதனால் உண்டாகிற அனுபவம் இதுதான். இதை பற்றி காலையிலும் நாம் கொஞ்ச நேரம் பேசணும், அதை நினைவுபடுத்திக் கொள்ளும். சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெந்நீற்றாய். இங்க பால்கொள் என்பது ஓம உருவா வருது, பால் போலும் வெந்நீர் என்று அர்த்தம் பண்ணுவோம். பால்கொள் வெந்நீற்றாய்
பங்கையத்து அயனும் மாலும், அங்க உண்மை இல்லை, நாம சேர்த்து அர்த்தம் பண்ணணும். அர்த்தம் பண்றப்போ சேர்த்தணும், பாட்டில் சேர்த்து எழுதக்கூடாது. மால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர அதியே அடியேன் ஆதரித்து அழைத்தார், விரும்பி அழைத்தார். அதெந்துவே, ஏன் அழைக்கிற, என்ன பயம் உனக்கு, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது அந்த அதந்துவே என்பதற்கு குறிப்பு. அதந்துவே என்று கூறி அருளாய் என்று கூறுக என்றார். நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றிக் கண்ணனே விண்ணுளோர் பிரானே ஒருத்தனே. சிவபெருமானுக்கு ஏகன் என்ற வார்த்தையால் சொல்லுங்க. தமிழ ஒருவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒருவன் என்பதுதான் ஒருத்தன் என்று வருது. ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உரைகளான் தேடியும் காணேன். திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறை இருக்கிற தீர்த்தத்தை சொல்றார். திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே. அறுத்தன் அர்த்தம்னா பொருள் அர்த்தம், பொருளாய் இருப்பவனே என்ற அர்த்தம். அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாய். எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவார் குழலிமார் இருவ தங்கள் நாயகனே தக்க நற்காமன் தனதொடல் தழலெழ விழித்த செங்கண் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனா அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே. எல்லாம் பெயர். கமலநான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய். இந்த பாட்டு அவருடைய வரலாற்று சான்றாக இருக்கிற பாட்டு. சிவபெருமான் இந்த இருவர் முன்னால தழற்பழம்பாய் நின்றான். அங்கேயும் சொல்லலாம். எமக்கு என்பது திருமாலும் பிரம்மாவும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லது அடியார்களுக்கு வெளிப்படாய் என்ன, அவன் தீப்பிழம்பாய் தோன்றினான் அல்லவா, மாணிக்க வரலாற்று உண்டு. இந்த தீர்த்தத்தில் ஒரு தீப்பிழம்பு தோன்றும், அதில் வந்து விடுங்கள்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு கருத்தும் சொல்லுவோம். கமலநான்முகன் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே, நன்னுதற்கரியவனாய் இருந்தாய். ஆனா அவங்க உனக்கு வழிபட்டு எமக்கு வெளிப்படாய் என்று கேட்டால் அப்படி அங்கதான் லிங்கோத்பவ மூர்த்தி. சிவலிங்க மூர்த்தி வேற, லிங்கோத்பவ மூர்த்தி வேற. சிவலிங்க மூர்த்தி சதாசிவமூர்த்தின்னு சொல்லப்படும். லிங்கோத்பவ மூர்த்தி மாகேஸ்வர மூர்த்தம் என்று சொல்லப்படும். மாகேஸ்வர மூர்த்தம் என்று சொன்னா அதுல முகம், கண்ணு, காது, முறை, உறுப்புகள்லாம் வந்துடும். லிங்கோத்பவத்துல அதெல்லாம் இருக்கும். லிங்கோத்பவ மூர்த்தியே ரெண்டு விதத்துல சொல்லுவோம். ஒன்னு, நீண்ட தழலாய் விளங்கியவன், அடியும் முடியும் காண மாட்டாம திருமாலும் பிரம்மா வந்து வணங்கி நிற்கின்ற பொழுது அந்த வெப்பமும் தணிந்து உயரமும் குறைந்து சிவலிங்க வடிவாய் நின்று அதிலிருந்து கரசரணாதிகளோடு வெளிப்பட்டு நின்று அவரோட கருள் செய்தான் அப்படின்னு கந்தபுராணத்தில் பாடி இருக்குது. கந்தபுராணம் நடத்துற போது உங்களுக்கு சொல்லி அந்த மூர்த்தம் தான் லிங்கோத்பவம் மூர்த்தம். அடுத்தபடியா இன்னொரு லிங்கோத்பவம் உண்டு. அது வெறும் சிவலிங்கம் தான். சிவராத்திரி காலத்தில் பூஜை பண்றோம். அத லிங்கோத்பவ காலம்னு ஒண்ணு உண்டு. பேருருளாய் நின்ற காலத்துல சிவபரம்பொருள் வெளிப்பட வேண்டும் என்று கருதி வழிபட்டார். சிவராத்திரி வழிபாடு ரெண்டு வகையில உண்டுங்க. அந்த ரெண்டு வகையும் கந்தபுராணத்தில் பாடப்படும். அந்த வழிபாட்டுக்கு இறங்கி பெருமான் சோதி வடிவமாக காட்சி கொடுத்தார். இது ஏகாதச ருத்ரர்கள் வழிபட்ட வழிபாடு திருவடை மருதூர்ல நடந்தது. அந்த காலத்தில் அங்க இலிங்கமாக தோன்றிய வடிவம். இலிங்க உத்பவம், உத்பவம்னா மேலெழுந்து தோன்றுவது அப்படின்னு. அப்ப இலிங்கமாக தோன்றிய வடிவம் ஒரு லிங்கோத்பவம், இலிங்கத்திலிருந்து தோன்றிய வடிவம் ஒரு லிங்கோத்பவம். இலிங்கமாக தோன்றிய வடிவமாகிய லிங்கோத்பவம் என்பது சாதாக்கிய மூர்த்தியாக இருக்கும். இலிங்கத்திலிருந்து தோன்றிய வடிவம் என்பது மாகேஸ்வர மூர்த்தமாக இருக்கும். இந்த லிங்க மூர்த்தத்துக்கும் லிங்கோத்பவ மூர்த்தத்துக்கும், அதாவது சாதாக்கிய மூர்த்தத்துக்கும் மாகேஸ்வர மூர்த்தத்துக்கும் வேறுபாடு நினைவு. வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான்மறை சேர் திருப்பெருந்துறையில். நான்மறை, திமில நான்மறை. திமிலம் என்பது ஒலி குறிப்பு சொல். திமுன்னு வந்தாங்கன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி திமுன்னு ஒரு வாசி கேட்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி திமில நான்மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாய்.
துடிகுள் நேரிடையால் சுரிகுழல் மடந்தை துணைமுலை கண்கள் தோய் சுவோடு பொடிகொள் வாந்தடலில் புள்ளி போல் 2 பொங்கொழி தங்கும் மார்பினே. தழுவ குழைந்த வரலாறுன்னு ஒரு வரலாறு உண்டு, காஞ்சி புராணத்தை சேர்ந்தது. அந்த வடிவத்தை இங்க வர்ணனை பண்ணியிருக்கிறாங்க. செடிகொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே எந்தருளாகி. திமிலம் என்ற சொல்லுக்கு பேரொலின் பொருள் சொன்ன, அது தோணி என்ற ஒரு பொருள் உண்டு என்று அகராதியில குறிப்பிடுகிறார்கள். அப்படி அகராதியில குறிப்பிட தோணி என்பது பொருளானா திமில நான்மறை, பிறவிக் கடலை கடப்பதற்கு தோணி போல் உதவக்கூடிய நான்மறை என்று அர்த்தம். துப்பனே, துப்பு என்ற சொல்லுக்கு வலிமைன்னு அர்த்தம். துப்பன் வலிமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். தூயாய் தூய வெண்ணீர் துதைந்தேழு துளங்கொழி வைரத்து ஒப்பனே, வைரத்துக்கு அடைமொழி தூய துளங்கொழி வைரம். உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அளிக்கும் ஆரமுதே, யார் அவனை நினைக்கிறார்களோ அவர்கள் மனத்திலே சுவை ஊட்டுவான். செப்பமாமரை சேர் திருப்பெருந்துறையில், செப்பம் செம்மைன்னு அர்த்தம். அதாவது ஒருவார் போடாம நடுவு நிற்கின்ற தன்மை, அதுக்கு செப்பம் அர்த்தம். செப்பனே செப்பமாமரை சேர் திருப்பெருந்துறையில் செழுமரல் குருந்தமேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அழுந்துவே நருளாய். மெய்யனே விகிர்தா, விகிர்தன் வேறுபாடுடையவன், வேறுபடுத்துபவன் அப்படின்னு அர்த்தம். விக்ருதி அப்படிங்கிற சொல்லிலிருந்து வருது விகிர்தம் அப்படிங்கிறது. விக்ருதி என்பது வேறுபடுத்துவது என்ற பொருளை உடையது. சிவபெருமான் வேறுபடுத்துவது எதனை அப்படின்னு கேட்டா, முதற்காரணமாக இருக்கின்ற மாயையை மாயேயமாக காரியப்படுத்தி பலவேறு வகைப்பட்ட பிரபஞ்சமாக ஆக்குவான். ஆவாரக சக்தியாக இருக்கின்ற ஆணவத்தை மோகம் முதலிய சக்தி உடைய காரியப்படுத்தி ஆன்மாக்களை பந்தப்பட வைப்பான். கண்மம் என்று இருக்கின்ற பொருளை காண்மியம் என வேறுபட செய்து ஆன்மாக்களை பந்தப்படுத்தி வைப்பான். அப்படியெல்லாம் செய்யறதுனால அவன் விகிதன். இன்னொன்று வேறுபாடு உடையவன். அவன் தன்னியல்புல சுரூபத்தில் பரசிவமாக இருந்தாலும் கூட ஆன்மாக்களுக்கு அருளுதற் பொருட்டு பலவேறு வகைப்பட்ட வடிவங்கள் உடையவனாக வருவான். அந்த பலவேறுபட்ட வடிவம் வடிவத்தினால் மட்டும் வேறுபட்டதல்ல, குணம் தொழில் முதலியவற்றாலும் வேறுபடும். ஆகையினாலும் அவனுக்கு விகிர்தன். ஆமா ஆமா ஆமா, பஞ்சமா போடல் விகிர்தா அடியேனே. மேருவேவில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே, காலால் காலனை காய்ந்தன கோபித்தன் அர்த்தம். கடுந்தடல் பிழம்பண்ண மேனி செய்யனே, செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே தருளாய். முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர் பெருத்திரைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தல் செய்யும் சித்தனே. பக்தி எப்படி செய்ய வேணுங்கிறத காட்டியிருக்கிறார் இந்த பாட்டில். பக்தி உடையவர்களா இருக்க வேண்டும். பக்தியின் காரணமாக தியானம் செய்பவர்களா இருக்கும். பக்தியாய் நினைந்து, நினைந்து என்று தியானித்து என்று அப்படி வழிபடுகிற பொழுது தலைவணங்கி, இறைஞ்சுதல்னா வளைதல் அர்த்தம். தலைவணங்கி வழிபடுது இறைஞ்சி. அப்போ பூ கொய்து வந்து தூவி வழிபட வேண்டும். மலர் பறித்து இறைஞ்சி, அந்த மலர் எப்படி இருக்கணும்னு கேட்டா நன்கு மலர்ந்த மலரா இருக்கக்கூடாது. மொட்டு அரா மலர், மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி, அதுக்காக அரும்பாவும் இருந்துடக்கூடாது. ஆமா, பெருமானுடைய திருவடியில சாத்துகிற பொழுது மலரணும். நாம எடுக்கிற பொழுது மலர்ந்திருக்க கூடாது, நம்ம கோடையில் இருக்கிற பொழுது மலர்ந்திருக்க கூடாது. பெருமானுடைய திருவடியில எப்ப போய் விழுதோ அப்ப அது மலரணும். அப்பதான் அதுல இருந்து தேன் துளிக்கணும். அந்த தேனினாலே பெருமானுடைய திருவடி நனையணும். அதை பார்த்து நாம் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி அப்பர் சாமிகள் பாடி இருக்கிறார். மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர். அப்படி நனையணும்னா அந்த மொட்டரா மலர் பறித்து எரிஞ்சினா தான் வரும்.
இங்கேயே மலர்ந்த மலரை பறித்து எறிஞ்சுன்னா தேனெல்லாம் வண்டு சாப்பிட்டு போயிடும். அதனால அதுல பூஜைக்கு ஆகாத பூவில் வண்டு தேனுண்ட பூ பூஜைக்கு ஆகாது, பூச்சிக்கடி உண்ட பூ பூஜைக்கு ஆகாது, இந்த இதழ்களில் 1-2 முறிஞ்சு உதிர்ந்து போயிருக்குமே அது பூஜைக்கு ஆகாது அப்படின்னு பூஜைக்கு ஆகாத பூக்கள் சிலவற்றை விலக்கி இருக்கிறாங்க. அதுல இதெல்லாம் விலக்குண்ட பூ. பூஜை பண்றதுக்கு முன்னால இதெல்லாம் சரி பார்த்து வச்சுக்கணுங்க. இதுக்கு திரவிய சுத்தி அப்படின்னு பேர். எல்லா பொருளும் சேர்த்துட்டோமா, எல்லா பொருளும் சுத்தமா இருக்குதா, சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு மேல மந்திரத்தினால அதை சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் 2 வகை. நாம கிரியையினாலே சுத்தம் பண்றது ஒண்ணு உண்டு, அப்புறம் மந்திரத்தினாலே. நாம என்னதான் பாத்திரத்தை அலம்பி எடுத்து வந்தாலும் கடைசியில் அஸ்திர மந்திரம் சொல்லி சுத்தம் பண்ணி தான் அதை பூசைக்கு உபயோகப்படுத்த வேண்டும். அதெல்லாம் நாம சுத்தம் பண்ணி தானே எடுத்து வந்தோம், கழுவி தானே எடுத்து வந்தோம், புளி போட்டு தேய்ச்சோம், அப்புறம் பவுடர் போட்டு தேய்ச்சோம், அந்த கணக்கெல்லாம் ஆகாது. அஸ்திர மந்திரத்தினால சுத்தம் பண்ணாலுடைய அது சுத்தம் பூர்த்தி ஆகாது அப்படிங்கிறது கருத்து. அதனால அப்படி பண்றது. மொட்டரா மலபுரி திரிஞ்சி பத்தியால் நினைந்து வழிபடுவார் பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தல் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்பருளாயே. பெருமானுக்கு சித்தன்னு பேர் போட்டுள்ளார். எல்லா சித்துக்களிலும் வல்லவனவன். அவன் செய்கின்ற செயலெல்லாம் பிறருக்கு வியப்பை அளிக்கும். சித்தர்கள் இருக்காங்களே, அட்டமா சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தூர இருக்கிற பொருளை பக்கத்துல கொண்டு வந்து காட்டுவாங்க, பக்கத்துல இருக்கிற பொருளை தூர போறவங்க சொல்லுவாங்க. லேசா இருக்கிற பொருளை கனமான பொருளா காட்டுவாங்க, கனமான பொருளை லேசாவா காட்டுவாங்க, சின்ன பொருளை பெரிய பொருளா காட்டுதான் அனிமா மகிமா முதலியன். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, வியப்புப்படுவாங்க. பெருமான் செய்கிற செயல் அதை விட வியப்பு. இந்த சித்தர்களுக்கும் சித்து எங்கிருந்து வந்தது? அவங்கிட்ட இருந்து வந்தது. அதனால அவன் சித்தன். இன்னொரு பொருள் சித்து பொருளாய் இருப்போம் அப்படின்னா நாம சித்து இல்லையா அப்படின்னு கேட்டா, சிவபரம்பொருளை நோக்க நாம அசித்து தான். அவனுக்கு இவனும் அசித்தாமே அப்படிதான் நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. அவனுக்கு இவனும் அசித்தான். அப்படியானா 3 பொருள், பதி பசு பாசம். பதி சித்து, பசுவும் சித்து, பாசம் அசித்து. அப்ப 2ம் சித்து. சிவத்தை மட்டும் சித்து என்று சொல்லலாமோ அப்படின்னு கேட்டா, இதுவும் சித்து என்றாலும் கூட இது பதிப்பொருளிலே அடங்கிய சித்து. ஆகினால சித்து என்று சொல்வதற்கு முழு உரிமையுடைய பொருள் பதிப்பொருள் ஒண்ணுதான். ஆகினால சித்தன், சித்து பொருளாய் இருப்பவன். அப்படி ஒரு பொருள். இந்த 2 பொருள் வச்சுக்கொள்ளும். அடுத்து மருளனேன் மனத்தை மயக்கு அற நோக்கி, திருவருள் நோக்கம். நான் மருளனேன், நகரத்தில் கிடந்தேன், மருள் நீங்குமாறு நோக்கினாய், திருவருள் நோக்கம். அப்ப மருளனே நானாயானா, மயக்கர நோக்கி வானாயானா. இதுதான் திருவைந்தெழுத்தை வைத்துக் கொண்டு சாஸ்திரத்துக்கு உரை பண்றது, தோத்திரத்துக்கு உரை பண்றது. மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே. அங்க சித்தன்னு சொன்னான், அது மாதிரி இங்க பொருளனே, பொருளாய் இருப்பவனே. பொருள் என்று சொல்லுவதற்கு உரிமையுடையவன் இவன் ஒருத்தன் தான். எல்லாமே பொருள் தான். ஆன்மாவும் பொருள் தான், கண்மமும் பொருள் தான், மாயையும் பொருள் தான், ஆணவமும் பொருள் தான். ஆனா பொருள் என்று சொல்லுவதற்கு உரியவன் இவன் ஒருவன் தான். இவனிடத்திலே எல்லாம் வியாபியப்பட்டு கிடக்கின்றன. சில பொருள்கள் நீங்கவும் சேரவுமாக இருக்கின்றன. இவன் அப்படி இல்லை. அதனால பொருள் என்று சொல்லுவதற்கு முழு உரிமை உடையவன் இவன் தான். அதனால பொருளனே புனிதா பொங்கு வாழறவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதுந்துவே அருளாய். திருந்துவார் பொருள் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு, ஏசரா ஏசற்று நினைந்து அப்படின்னு. ஏசற்று என்பதற்கு வருந்தி என்பது இந்த இடத்துல பொருள். சில இடத்துல கூசி நின்று என்று அர்த்தம் பண்ணுகிறேன். முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். ஏசறுதல் என்ற சொல்லுக்கு இடம் நோக்கி பலவிதமா அர்த்தம் சொல்றாங்க. ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைகுடல் அதனுடைய நின்று பொருந்தவா கையிலை புகுநெறி இதுகான் ஓதராய் என்று அருள் செய்தார். கையிலை புகுநெறி இது, திருக்கையிலை நீ வந்து சேர வேண்டும், வந்து சேரக்கூடிய வழி இது. போதராய், இந்த வழியே வருவாயாக, வந்துட்டு திரும்ப திரும்பாதே, போதல் கவிதல் பொருள். போதராய் என்று அருள் செய்வார். அடுத்து திருக்கழுக்குன்ற பதிகம் சற்குரு தரிசனம். மழை வருது, இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு பதிகத்தை மட்டும் நடத்துட்டா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி. இந்த ஒரு பதிகம் 8 பாட்டு தான் நடத்திடலாம். சரி.
சரி, இந்த பாட்டுல இந்த பதியத்தில் ரொம்ப முக்கியமான பாட்டு. உனக்கில்லாததோர் வித்து முதல் பாட்டிலே வருது. அது இருவனி ஒப்பு சொல்ற பதிவு. சரி பார்க்கலாம். எப்படியும் மழை பாடம் நடத்தினாலும் வரும், பாடம் நடத்தாவிட்டாலும் வரும், நடந்து போயிட்டு இருக்கிற பொழுது வெளியில வரும். சரி முடிச்சிடலாம்.